என்னுடைய உழைப்பால் நான் என்னுடைய சம்பாதத்தை ஈட்டினேன். அல்லாஹ்வே சொல்கிறான், நாம் அவர்களுக்கு வழங்கியது என்று. தர்மம், அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை ஏற்றத்தாழ்வோடு தான் படைத்திருக்கிறான். இதற்கான காரணம், அல்லாஹ் இந்த வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் வசதி வாய்ப்பு இல்லாதவரிடத்திலே பொருளாதாரத்தை கொடுத்து தான தர்மங்கள் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்யுமாறும் அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். அதன் அடிப்படையிலே அல்லாஹ் இந்த ஏற்றத்தாழ்வோடு படைத்திருக்கிறான். இது குறித்து அல்லாஹ் தம் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், ஈமான் கொண்டவர்களே, நாம் உமக்கு வழங்கியதிலிருந்து நீங்கள் தர்மம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். மேலும், மனிதர்களே, உங்களில் ஒருவருக்கு மரணம் ஏற்படுவதற்கு முன்னால் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து அவர்கள் தர்மம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். மேலும் முத்தகீன்கள் யார் தெரியுமா? முத்தகீன்கள் நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து அவர்கள் தர்மம் செய்வார்கள் என்று சொல்கிறான். இப்படி அல்லாஹ் தம் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ்வே சொல்கிறான், நாம் அவர்களுக்கு வழங்கியது என்று. அல்லாஹ் தான் இந்த பொருளாதாரத்தை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். இந்த மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறான், என்னுடைய உழைப்பால் நான் என்னுடைய சம்பாதத்தை ஈட்டினேன், என்னுடைய தியாகத்தால் நான் இந்த பொருளாதாரத்தை ஈட்டினேன் என்று இந்த மனிதன் பெருமிதம் கொள்கிறான். அல்லாஹ் கொடுத்த நியமத்தை மறந்து விடுகிறான். மேலும் நம்முடைய தூதர் சொல்கிறார், காய்ந்த பேரித்தம்பளத்தினுடைய துண்டை ஏனும் நீங்கள் தர்மம் செய்து நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு இந்த தர்மத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள்.